இருப்பார்கள். இன்னைக்கு தொழுகையை எத்தனை நபர்கள் சுமையாக கருதுகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். பருளான தொழுகையே சுமைகளாக பார்க்கக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயங்கள் மாறி வருகின்றது. ஒரு நேரத்தினுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல, ஒரு பருளான தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல எவ்வளவு தூரம் அந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வரக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். அந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வருபவர்களை விட தொழுகையை கண்டால் விரண்டு ஓடக்கூடியவர்கள் அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்களை நம்மால் பார்க்க முடியும். அப்ப தொழுகை என்பது அல்லாஹ்வினால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கட்டளை, அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடமை. அந்த தொழுகையை யார் சுமையாக நினைக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து சுமைகளையும் கஷ்டங்களையும் எதிர்பார்க்கட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். தொழுகை